أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال النبي صلى الله عليه وسلم من مات وهو بريء من ثلاث الكبر والغلول والدين دخل الجنة. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், அஇம்மாக்கள், சலஃபுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபு வமா அமர்துகும் பிஹி ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும். நான் எதை தடுத்துள்ளேனோ, எதை செய்யாதீங்க என்று சொன்னேனோ அந்த விஷயத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள், முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். நான் எதை கட்டளையிட்டேனோ, இதை செய்யுங்க, இது இபாதத் என்று நான் எதை சொன்னேனோ அதை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்ற ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸின் முதலாவது பாகம், ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எதை தடுத்தேனோ அதை முழுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தவிர்த்து கொள்ளுங்க. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் அரபி மொழியில் ஹராம் என்று சொல்லுவாங்க. ஹராம் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் தடுக்கப்பட்டவை, ப்ரோஹிபிட்டட். அப்படியான சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடுமையாக இதை செய்யாதீங்க என்று சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் இது செய்யாதீங்க என்று சொல்லியிருப்பாங்க. அப்படியான ஒரு 3 விஷயங்கள் இதை நீங்கள் செய்யக்கூடாது, செய்யாமல் இருந்தால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும்,
செய்தீங்கன்னா சொர்க்கம் செய்ய முடியாது. அப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத, எவர் ஒருவர் இறந்து, வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், அவர் 3 விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாரோ. என்னென்ன விஷயங்கள்? அல் கிப்ர், பெருமை, வல் குலூல், மோசடி செய்தல், அதாவது ஏமாத்துதல், 3வது கடன், கடன் வாங்குதல், லோன் வாங்குதல். இந்த 3 விஷயங்களிலிருந்து ஒருத்தர் தன்னை தடுத்து கொண்டார், தவிர்த்து கொண்டார் என்று சொன்னால் தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைவார். ஒரு சிறியான ஒரு ஹதீஸ், ஒரு சிறிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் இந்த 3 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பாடமாக கற்றுத் தந்தார்கள். எப்பொழுது இவ்வளவு பெரிய வார்த்தை, இது இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, இதை நீங்க தவிர்த்து கொள்ளாமல் நீங்கள் சொர்க்கம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அது மிகப்பெரிய ஒரு பாவங்களில் வரக்கூடிய விஷயம். முதலாவது என்ன சொன்னாங்க? அல் கிப்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا. அந்த சொர்க்கம், تلك الدار الآخرة, அந்த சொர்க்கத்தினுடைய வீட்டை அல்லாஹ் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான்? லா யுரீதுன உலு, யார் பெருமையை விரும்பாமல் இருக்கிறார்களோ, யார் பெருமையை செய்யாமல் இருக்கிறார்களோ மற்றும் மோசடி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். லா யஜஅலுஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமையை பற்றி சொல்லுகின்றான். நம்ம தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், யாருடைய மனதில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது. சிறிய அளவு சொர்க்கம் நுழைய முடியாது. இது நம்ம கேட்டிருக்கோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, கண்ணியம் என்னோட மேலாடை, பெருமை என்னோட கீழாடை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். இதெல்லாம் பெருமையில் சொல்லப்பட்ட, அதனுடைய மிகப்பெரிய விஷயத்தை சொல்லப்பட்ட ஹதீஸ்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லலாம், உஸ்தாத் அவர்களே நமக்கு பெருமைலாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம அசால்ட்டா சொல்லிட்டு போகலாம். பெருமை என்று சொன்னால் என்ன? தன்னைத்தானே பெருமையான பெரியாள் என்று நினைக்கிறது மட்டும்தான் பெருமையா என்று சொன்னால் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களில் பெருமை நுழைந்து விட்டது, ஆனா நமக்கு தெரியாது. போன ஜும்மாவில் சொன்னேன், எப்பொழுது நமக்கு தவறு என்று நமக்கு தெரியலையோ அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயம் தவறு என்று தெரிஞ்சாதான் நம்ம அதை தவிர்க்க முடியும், இல்லை என்று செஞ்சால் அதை தவிர்க்க மாட்டோம். அது தவறே தெரியாது. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் தவறு என்று நமக்கு தெரியாம இருக்கிறோம், இது பெருமை என்று நமக்கு தெரியாம இருக்கிறோம். உதாரணமா சொல்றேன் பாருங்க, இது கூட பெருமையா எனக்கு ஆச்சரியப்படுவீங்க. இது கூட பெருமையா இருக்குமா? நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அது கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், அல்லது ஒருத்தரை பார்க்க போறீங்க, வேலைக்கா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். அங்க போயிட்டு என்ன சொல்லுவீங்க? எனக்கு அவரை தெரியும், எனக்கு இந்த கான்டாக்ட் இருக்கு. எதுக்கு சொல்றது? நம்ம சொல்றது நமக்கு சீக்கிரமா வேலையாகணும், சீக்கிரமா நம்ம வேலையாகணும் சொல்றோம். எனக்கு அவரை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பி தெரியும், எனக்கு இந்த ஜமாத்துடைய தலைவரை தெரியும். சொல்றது எதுக்கு? சீக்கிரமா வேலையாகுது. ஆனா அதுல பெருமை இருக்கு, சொல்றதுல பெருமை இருக்கு, நமக்கு தெரியாம பெருமை வந்துருச்சு. எப்பொழுது ஒரு மனிதன் சொல்லுவான், எப்பொழுது தன்னை அதெல்லாம் காட்டிக்கொள்ளுவான்? எவரிடத்தில் பெருமை இருக்கின்றதோ காட்டிக்கொள்ளுவான். இது ஒரு உதாரணம், சாதாரணமான உதாரணம் தான். வேறு உதாரணம் பாருங்க. நாம் கல்வியை கற்கின்றோம், கல்வி கற்பதில் பெருமை இருக்கின்றது. இன்னைக்கு டிகிரி வாங்குறது பெருமைக்கான டிகிரி வாங்குறோம். நான் எனக்கு பேருக்கு முன்னாடி அல்லது பேருக்கு பின்னாடி டிகிரி போடணும், பிஏ, பிஇ, எம்பிபிஎஸ். அப்படிதானே அதுல பெருமை இருக்கின்றது. இதுல எப்படி பெருமை வரும்? இதனுடைய ஸ்டேட்டஸ் தானே. யார் ஸ்டேட்டஸ் பார்க்கிறாங்களோ அவங்கள்ட்ட பெருமை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு திருமண நிகழ்ச்சியில எத்தனை பெருமைகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ்.
பொண்ணு பார்க்கறதுலேருந்து, மாப்பிள்ளை பார்க்கறதுலேருந்து, அந்த பொண்ணு வீட்டு செலவுலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மஹர் கொடுத்து கல்யாணம் பண்ணுறது அபூர்வமாக இருக்குது. மஹர் கொடுத்து கல்யாணம் பண்ணுறது அபூர்வமாக இருக்குது. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலேருந்து எங்களுக்கு பொண்ணு வீட்டில் எதுவுமே வேணாம், பொண்ணு வீட்டில் எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணை மட்டும் அமைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள விரல் விட்டு என்னலாம் ரொம்ப கம்மி. அப்படியான மக்கள் இடத்துல போயிட்டு, இல்லை எனக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கு, அந்த பொண்ணுடைய கல்யாணத்தை நான் ஜாம் ஜூம் பண்ணணும். அதுல ஒரு பெருமை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வாசிகளிலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய சம்பவம் அனைவருக்கும் தெரியும். அவர் என்ன பண்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே சொல்லல தன்னுடைய திருமணத்தை பத்தி, கல்யாணத்தை பத்தி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மானே, உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிகின்றதே. நாம் யா ரசூலல்லாஹ், ஆமாம் நான் நேற்று திருமணம் செய்து விட்டேன். மாஷா அல்லாஹ். அப்போ எங்க வலிமை, எங்க எங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து வலிமா செய்ய வேண்டியதானே என்று கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, இன்றைக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நம்ம பத்திரிகை கொடுக்கணும், அதில் ஒரு பெருமை. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அது கோச்சுக்குவாங்க, அது நம்ம ஸ்டேட்டஸை வந்து பாதிக்கும், அது பெருமை. சுப்ஹானல்லாஹ். அதை விட எத்தனை நகை போடுறீங்க, அது ஒரு பெருமை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு நகை, ஜுவல்ஸ் அதை சேகரிப்பதே பல பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள். பெண் பிள்ளை பிறந்திருக்கும், இப்போதான் பிறந்திருக்கும், பிறந்து 2-3 வயசு ஆரம்பிச்சு அப்போலேருந்தே ஒரு நகை சேகரிக்க. என்ன பண்ணுறீங்க? இல்லை பொண்ணோடைய கல்யாணத்துக்கு நகை சேகரிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எதுக்குங்க? 4 பேர் 4 வார்த்தை சொல்லுவாங்க, என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெருமை. இப்படியா நம்முடைய வாழ்க்கையில சின்ன 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 விஷயங்கள் எடுத்தால் எல்லாத்துலயும் நமக்கே தெரியாம பெருமை இருக்கின்றது. அடுத்து பாருங்க, பையனை காலேஜ் சேர்க்கணும். காலேஜ் சேர்க்க அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. எனக்கு வாப்பா, எனக்கு வந்து நான் பிஏ படிச்சுக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை, நீ பிஇ தான் படிக்கணும். பிஇ படிக்கிறதுல ஏன் பிஇ படிக்கணும்? இவங்களுடைய பெருமைக்காண்டி அவன் பிஇ படிக்கணும். அவனுக்கு பிடிக்காது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஆள் பையனை ஒன்றுமே படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்காண்டி நீ பிஇ படி. அவனுக்கு என்ன விருப்பம்? அதுக்காண்டி கிடையாது. அவன் 4 வருஷம் பிஇ முடிச்சுட்டு கடைசியில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை பார்த்துட்டு இருப்பான். 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சு 15 லட்சம் செலவு செய்யுது, 50 கோடின்னு டாக்டரை கொடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எதற்காக வேண்டி? பெருமை. பையனை ஸ்கூலில் சேர்க்கிறதா இருந்தாலும் அதே கதி தான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்ற விஷயம் நமக்கே தெரியாமல் நுழைந்துருச்சு. கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது. நமக்கு நபி ஸல்லல்லாஹு மற்ற பாவங்கள், ஜினா, வட்டி, இதெல்லாம் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கலாம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது நமக்கு தெரியாது, பெருமை இருக்கின்றதை நம்மள்கிட்ட தெரியாது. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் என்று சொல்லுவேன், நோய். அந்த நோயை நாம் போக்க வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் சொன்னார், மோசடி செய்தல். அது உலூல். மோசடி செய்தல் என்று சொன்னால் என்ன? இதை பரவலாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு பிரபலமான ஹதீஸ், ஃபேமஸான ஹதீஸ், மன் ஹத்தத கதப. முனாஃபிக்னுடைய 3 அடையாளம். மன் ஹத்தத கதப, அவன் பேசினா பொய் தான் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, அவன் சத்தியம் செய்தால், வாக்குறுதி கொடுத்தா அதை மீறுவான். வ இதா துமின கான, அவனை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தால் அவன் மோசடி செய்வான். அவன் நம்பகத்தன்மை இல்லாதவன். சுப்ஹானல்லாஹ். இந்த மோசடி என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, இது உங்களையோ அல்லது அந்த நபரையோ வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். எப்படி? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, காசு நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய காசை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, காசு இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 5 lakhs வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, மாதம் மாதம் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தா போதும்.
இப்படியே பல பேர் காசு உள்ளவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, காசு இல்லாதவங்க அவங்கள்ட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் பல காலமாக நிறைய பேர் பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கு காசு ஒருத்தன்ட்ட நம்பி கொடுக்க முடியல, ஓடிடுறான், மோசடி. சரி, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஓடிடுறான். இதனால யார் பாதிக்கிறார்? ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமே பாதிக்குது. பிஸ்னஸ், வியாபாரம், சுன்னத் என்ற விஷயமே இன்னைக்கு இல்லாதமா போயிடுச்சு. நம்முடைய இளைய சமுதாயம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே மாச சம்பளம் போறாங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் நம்ம ஒரு பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பண்ணிடவே பண்ணிடாதப்பா, நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. அப்படி ஏன் நடக்குது? ஏன்னா மோசடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இன்ன பஅதகும் கௌமன் யஹூனூன வலா யுக்தமூன். அவங்க மோசடி செய்வாங்க. உங்களுக்கு பிறகு ஒரு காலம், மறுமையினுடைய அடையாளம், உங்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அவங்க மோசடி செய்வாங்க, அவங்க நம்பவே முடியாது. யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன். அவங்க தானாவே சாட்சி சொல்லுவாங்க, பொய் சாட்சி. அதே போல அவங்களிடத்துல சாட்சி சொல்வதற்குரிய தன்மை இருக்காது. இப்படி காலம் வந்துச்சுன்னா நீங்க மறுமை நாளை எதிர்பாருங்க. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த இரண்டாவது விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பரவலாக வந்துருச்சு. மூன்றாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தை, கடன். சுப்ஹானல்லாஹ். இந்த கடன் என்பது ஒரு அடிக்ஷன். சொல்ல போனா கடன் என்பது ஒரு அடிக்ஷன். நம்ம எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, இன்னைக்கு கடன் வாங்கி ஏதாவது செஞ்சிடலாம், அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. கோடியா சொத்து இருக்கும், ஆனா அவர் கடனாளியா இருப்பார். அவரு சொத்து வந்து கோடிக்கணக்கில் இருக்கும், கடனாளியா. இன்னைக்கு கடன் இல்லாத மனிதர் நம்ம எத்தனை பேர் இருக்க நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். யாரு பார்த்தாலும் கடனாளி. ஏன்? எதனால? ஏன்னா நம்மளுடைய மைண்ட்ல கடனை வாங்கி எதை வேணாலும் பண்ணிடலாம் என்ற ஒரு மோட்டோ, ஒரு கொள்கை நம்முடைய மைண்ட்ல உட்கார்ந்துருச்சு. எப்படி நியத்து இருக்கணும்? கடன் இல்லாமல் வாழ வேண்டும், நம்ம கடனே வாங்காம நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் என்ற நியத்து நம்மள்ட்ட யார்ட்டையுமே இல்லை. ஏன் இல்லை? அப்படி ஆக்கிட்டாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் சரி, பேங்க்கார போனை போட்டு கடன் வேணுமான்னு கேட்பான், லோன் வேணுமான்னு கேட்பான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில நம்முடைய கடன் போய்கொண்டே இருக்கு. அது சரி விடுங்க, ஒருத்தருக்கு வந்து கடன் அதிகமா தேவைப்படுது. எப்போ ஒருத்தர் கடன் வாங்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் நியத்தை வைக்கணும், உண்மையிலேயே எனக்கு வந்து தேவை இருக்குது, அப்படி ஒரு நிலைமை வருது, வேற வழியே இல்லை, சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது அவர் கடன் வாங்குவதற்கு தகுதியானவர். சரி, கடனை வாங்கிட்டார், வேற என்ன அவர் மனசுல வைக்கணும்? நான் இது எப்படியாவது கொடுக்கணும், இதை நான் எப்படியாவது கொடுக்கணும் என்ற நியத்தை வைக்கணும். ரெண்டாவது, இந்த ரெண்டும் இருந்தாலே தான் அவர் கடனை வாங்குவதற்கே போகணும். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடனை கொடுப்பதற்கு தகுதி இருக்கணும், குதிரத்து இருக்கணும், அவர்னால முடியணும். சில பேர் ஏகப்பட்ட கடன் வாங்கிடுவாங்க, கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம நிலைமை இருக்கு. கடன் வாங்குவதற்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கடனை கொடுக்குறாங்க, கொடுத்தவங்க அப்பாவியா இருக்கிறாங்க. ஏண்டா கொடுத்தோம், இவனுக்கு போய் கொடுத்தோமே, அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் திருப்பி கொடுக்க மாட்டாரு, திருப்பி கேட்பதற்கு சங்கோச்சமா இருக்கு, கூச்சமா இருக்கு. கடன் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது நம்மளால, ஒரு நல்ல மனிதனால கேட்க முடியாது. சரி, அவரே கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டே அவர் மேல ஒரு முஹப்பத் இல்லாம போயிடும். அவர் மேல மட்டும் முஹப்பத் இல்லை, அவருடைய குடும்பத்தினர் மீது முஹப்பத் இல்லாம போயிடும். நாளைக்கு யாராவது வந்து அவர்கிட்ட மட்டும் கடனை கொடுத்துறாதீங்க, சுப்ஹானல்லாஹ். அவர்னால யார் உண்மையிலேயே தேவை இருக்குதோ கடனுக்கு, அவரும் என்ன பண்றாரு? இந்த வாய்ப்பை இழந்துறாரு. ஏன்னா கொடுக்கக்கூடியவர் மனசுல என்ன ஆயிரும்? எல்லாருமே இப்படிதான் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். அவர் கொடுக்கக்கூடிய எண்ணமே போயிடும். அதுக்கு யாரு? நம்ம கடனாளிகள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டும். சரி, கடனை கொடுக்குறவங்க
அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவங்க வந்து கொடுக்கும் பொழுது ஒரு சிறிய விஷயம்தான், ஆனால் அவங்க எப்படி ஒரு நியத்தில் இருக்கணும் அப்படின்னா, கடனை கொடுக்கும் பொழுது ஒரு நியத்தில், ஓகே அவனை வந்து கொடுக்க முடியலைன்னா கூட நான் சதக்காவா பண்ணிடுறேன் என்ற நியத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நியத்தில் இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிம்மதியாக இருப்பீங்க. ஒரு கடனை கொடுக்குறீங்க, கடனை கொடுத்துட்டு இது அவன் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல என்ற நியத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அன்தர முஅஸிரன் அவ் வதஅ லஹு தைன், எவர் ஒருவர் கஷ்டமா கடன் கொடுக்க முடியாமல் திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறவருக்கு அவகாசம் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க அவரையும், மேலும் எவர் ஒருவர் கடனை தள்ளுபடி செய்கிறாங்களோ, கடன் ஓகே வேணாப்பா நீ கொடுக்க வேணாப்பா தள்ளுபடி செய்கிறாங்களோ, ஃபயகூனு தஹ்த தில்லி அர்ஷி, அவன் அல்லாஹ்வுடைய அர்ஷி கீழே இருப்பான். யௌம லா தில்ல இல்லா தில்லு, வேற எந்த நிழலும் இல்லாத அந்த கியாமத் நாளில் அவன் அல்லாஹ்வுடைய அர்ஷி கீழே இருப்பான். 7 நபர்கள் இருப்பார்கள், நம்ம கேட்டிருப்போம். இவர் 8வது நபர். சஹீஹான ஹதீஸ் திருமதியில் இருக்குது. அப்ப யாரெல்லாம் காசை கொடுத்துருக்கீங்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கஷ்டமான ஒரு விஷயம்தான் இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க. மன் ஹத்தஸ கதப, எவன் ஒருவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, அவன் வாக்குறுதிக்குனா மீறுவான், அவன் மோசடி செய்வான். இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, கடனாளிக்கு தான் சரியாக பொருந்தும், நல்லா மேட்ச் ஆகும். ஏன் அப்படி பாருங்க, உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கடன் கேட்குறார், அவருக்கு உண்மையிலே தேவை இருக்குது, ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார், அவருக்கு என்ன தேவையான கடன் இருக்கோ அதை பற்றி கேட்க மாட்டார். அவருக்கு வேற ஒரு தேவை இருக்கும், அதை வச்சு கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா அம்மா முடியல, பட் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கும், வேற ஒரு கஷ்டம் இருக்கும். அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி தவறான ஒரு பொய்யை சொல்லுவார். நம்பர் 1 முனாஃபிக்கினுடைய நம்பர் 1 சிஃபத் வந்துருச்சு, கடனாளி ஈக்குவல் பண்ணுறேன். நம்பர் 2, ஜி நான் ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துட்றேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு பாரு. 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவார், ஜி கொடுக்க முடியாது கொஞ்சம் இன்னொரு 1 மாதம். 2வது சிஃபத் என்ன, அவன் வாக்குறுதி கொடுத்தா மீறுவான், அதுவும் அவங்கள்ட்ட வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுவார், ஒரு 4 மாதம் 5 மாதம் இப்படியே இழுத்தடிப்பார். இழுத்தடிச்சு கடைசியில் வந்து காணாமல் போயிடுவார். இவரை பார்த்தாலே ஓடி போயிடுவார். இதை துமின கான, அவன் மோசடி செய்வான். அப்போ முனாஃபிக்னுடைய தன்மை ஒரு கடனாளிக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ கடன் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவர் ஒருவர் கடனாளியாக இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு தொலை வைக்க மாட்டாங்க. ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. ஜனாசா எந்த ஜனாசா கொண்டு வந்தாலும் 2 கேள்வி கேட்பாங்க, இவர் கடனாளியா. அப்போ ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது, இவர் கடனாளியா, இல்லை யார சொல்லலாம், அவருக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா, இருக்குது யார சொல்லலாம், ஓகே அல்ஹம்துலில்லாஹ் தொலை வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜனாசா வந்துச்சு, யார சொல்லலாம். அப்போ கேட்டார், இவர் கடனாளியா, ஆமாம் கடனாளி. அவருக்கு ஏதாவது சொத்து இருக்குதா, அந்த கடனை அடைப்பதற்கு இருக்குது யார சொல்லலாம். அப்போ தொழு வைப்பாங்க. கடனாளியா இருக்கக்கூடாது, அப்படியே கடனாளியா இருந்தாலும் சொத்து இருக்கணும் அந்த கடனை அடைப்பதற்கு. 3வது ஒரு ஜனாசா வருது, இவர் கடனாளியான்னு கேட்குறாங்க, ஆமாம் யார சொல்லலாம். இவருக்கு ஏதாவது சொத்து இருக்குதா இந்த கடனை அடைப்பதற்கு, இல்லை யார சொல்லலாம். அப்போ நீங்களே தொழு வச்சுக்கோங்க, நீங்களே தொழு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றேன். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவரோட கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அப்போ நான் தொழு வைக்கிறேன் அப்படின்னு தொழு வச்சேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜினா செய்தவரை, ஜினா செஞ்சுட்டு அவருக்கு தண்டனை கொடுக்க அவருக்கு தொழு வைக்கிறாங்க. பெரும் பெரும் பாவங்கள் செய்தவருக்கு தொழு வைக்கிறாங்க, ஆனால் கடன் செய்தவருக்கு தொழு வைக்கிறது இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய பாவம், கடனை அடைக்காமல் இருப்பது எவ்வளோ பெரிய பாவம். நாளை மறுமை நாளில்
முஃப்லிஸ் என்பவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. முஃப்லிஸ்னா என்னன்னா திவாலானவங்க, லாஸ் ஆனவங்க. அப்போ பொதுவாக கேட்குறாங்க, மறுமை நாளையும் கேட்கல, பொதுவாக கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், யார் ஒருவர் தன்னுடைய எல்லா விதமான பொருளாதாரத்தையும் இழக்கிறாரோ அவர்தான் திவாலானவர். அவர் திவாலானவர் இல்லை. தீன்ல யார் திவாலான தெரியுமா? நாளைக்கு ஹஜ்ஜு, ஜக்காத்து எல்லா நன்மைகளும் கொண்டு வருவார். அப்போ ஒருத்தர் வருவார், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், இவன் என்னை அடித்து விட்டான், இவன் என்னை புறம் பேசினான், இவன் என்னை தவறாக பேசினான், இவன் என்னிடத்தில் கடன் வாங்கி கொடுக்காமல் விட்டான், இவன் எனக்கு மோசடி செய்தான் என்ற அப்படி சொல்லும் பொழுது அவன்கிட்ட இருக்கிற எல்லா நன்மைகளும் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ், இவன் தப்பு செஞ்சுட்டான், என்னை திட்டான் அப்படின்னு வருவார். அப்போ அவன்கிட்ட நன்மையே இருக்காது. நன்மையே இல்லாத போது இவன்கிட்ட இருக்கிற தீமையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்து அல்லாஹ் கணக்க முடிப்பான். அப்போ ஒருத்தர் ஏகப்பட்ட நன்மைகளை சம்பாதிச்சுட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் திவாலா போயிடுவார். இவன் தான் முஃப்லிஸ். அதில் ஒரு காரணம் கடன். இப்போ கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடைப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நாளைய தினம் நமக்கு உறுதி இல்லை, நாளைய அடுத்த நிமிடம் நமக்கு உறுதி இல்லை. அதனால தான் ஹுகூகுல் இபாத், ஒரு அடியானுடைய கடமைகள் ரொம்ப முக்கியம். ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுடைய கடமைகள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பு. ஹுகூகுல் இபாத் மனிதன் மன்னித்தாலே தவிர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக இந்த 3 விஷயங்களை நம்முடைய வாழ்வில் முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والكافرين وانصر على أعدائك وأعداء الدين. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.